அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருநாளுடைய தினம், ஹஜ் பெருநாளுடைய தினம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் வெறுமனே ஹஜ் பெருநாளுடைய தொழுகை இல்ல. ஹஜ் பெருநாள் தொழுகை அல்லாஹ் விரும்புறல்ல, தொழவானம் என்ற கருத்து அல்ல. தொழுகையை விட, குதுபாவை விட அதுக்கு அடுத்தல் அல்லாஹ்வுக்காக விருப்பம், அல்லாஹ்வுக்கு முதன்மையா விருப்பம் ஹஜ் பெருநாளுடைய தினம் குர்பானி பிராணியுடைய ரத்தத்தை பூமியில பதிய வைக்கிறது, பூமியில ஓட்ட வைக்கிறது. இதுதான் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஸஹீஹான ஹதீஸ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா இந்த காலத்துல வந்து கேட்கிறாங்க, ஏன் குர்பான், ஏன் ஆடு, ஏன் மாடு என்று கேட்கிறாங்க. இந்த கேள்வி இன்றைக்கு நேற்று வந்தது அல்ல. அவங்க யோசிக்கிறாங்க நாங்க தான் இப்படி கேள்வி கேட்கிறோம் என்று. ஆனா இவங்க கேள்வி கேட்கல, சஹாபாக்கள் இந்த கேள்வியை கேட்டுட்டாங்க, இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கப்பட்டுட்டு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட, யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அல்லாஹி, யா ரசூலல்லாஹ், யா ரசூல் இது என்ன உல்ஹியா, வருஷா வருஷம் ஆடு மாடெல்லாம் அறுத்து கொண்டிருக்கிறேன், இது என்ன உல்ஹியா? ஒரே வார்த்தையில தான் பதில், ஒரே வார்த்தை சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹீம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய சுன்னத் இது. இப்ப சிலவங்க கேட்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதால நாங்களும் செய்யணுமா? அவங்க கத்னா செஞ்ச சுட்டின் தான் இன்னமும் கத்னா செய்யறோம், அவங்க மீசைய குறைச்ச சுட்டின் தான் இன்னமும் மீசைய குறைக்கிறோம், தாடிய வளர்க்கிறோம். ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதால இதெல்லாம் இஸ்லாத்துல செய்யறோம் என்றா குர்பானை நாங்க செய்யதான். ஏண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய தடயங்கள் இது வாழ்க்கையில. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுக்கு பின்னால சஹாபாக்கள் கேட்டாங்க, வமாலனா ஃபீனா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் இந்த குர்பானால் எங்களுக்கு என்ன, யா ரசூல் என்ன கிடைக்க போகுது? இதெல்லாம் இந்த காலத்துல கேள்வியா இல்லையா? எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வரியில பதில், லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா. உங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? அந்த பிராணியுடைய ஒவ்வொரு முடிக்கு பகரமாக ஒரு நன்மை எழுதப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி சொன்னதின் காரணமாகத்தான் அந்த காலத்துல சஹாபாக்கள் மிருகங்களை தெரிவு செய்யக்கூடிய நேரத்துல அடர்ந்த முடியுள்ள மிருகங்களை தெரிவு செஞ்சாங்க. இதுதான் முடிகள் கூட ஈக்கிற மிருகங்களை தெரிவு செஞ்சாங்க. ஏனென்றா ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான் என்பதின் காரணமா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதுக்கு கோடான கோடி நன்மைகள் எழுதப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஷஆயிரல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய சின்னங்கள்ல ஒன்றுதான் குர்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹில்லு ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களை கேவலப்படுத்தவானம், கேவலமா பேசவானம், தாழ்வா எடுக்கவானம். இதெல்லாம் பழைய அடையாள சின்னங்கள், இன்றைக்கு நேற்று உருவாகின அமல் அல்ல இது. ஹதீஸ்ல வருவது, அறுக்கப்பட்ட பிராணி கியாமத்துடைய நாள் ரத்தம் சொட்ட சொட்ட வரும், வரக்கூடிய நேரம் அந்த பிராணியுடைய ரத்தம் பூமியில விழுறதுக்கு முன்னால அறுக்கப்பட்டவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் வாழ்க்கையில மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல வருவது, மன் வஜத ஸஅத்தன் ஃபலம் யுலஹி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது குர்பான் கொடுக்க, வசதிகள் ஈக்குது குர்பான் கொடுக்கலும், ஆனாலும் யாரு கொடுக்காம ஈக்கிறாங்களோ அவங்க எங்களுடைய முசல்லாவுக்கு தொழக்கூடிய இடத்துக்கு வர வானம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க கொஞ்சம் யோசிக்கணும், இந்த அளவுக்கு ஊண்டி பேசுறாங்கன்றா இந்த அமல் எவ்வளவு பாரமான ஒரு அமல் ஆயிக்கும். ஆச்சரியமான ஒரு அன்பளிப்பு தான் குர்பான், ஆச்சரியமான அன்பளிப்பு. ஒரு மனிதனுக்கு நாங்கள் அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய நேரத்துல ரெண்டு விஷயங்கள் இழப்போம். ஒன்று எங்கட காசு பணம் போகும், அப்படி இல்லை எங்கட பொருள் போகும். இந்த ரெண்டும் போனாதான் அன்பளிப்பு. ஆனா குர்பான் என்றது ஆச்சரியமான அன்பளிப்பு. ஏன் தெரியுமா? நாங்க எங்கட சல்லிய செலவழிச்சு குர்பான் கொடுக்கிறோம். குர்பான கொடுத்தாலும் அல்லாஹ் என்ன சொல்றான், லையனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாஉஹா, எங்களுக்கு இறைச்சி சதையெல்லாம் தேவையில்ல, அது எல்லாத்தையும் நீங்களே தின்னுங்க, எங்களுக்கு தேவை நாங்க சொன்னா நீங்க செய்றீங்களா இல்லையா, அவ்வளவுதான். நாங்க சொன்னா நீங்க செய்றீங்களா இல்லையன்றதுதான் எங்களுக்கு தேவை. நீங்க உங்களோட சல்லிய போட்டாருங்க, அதை நாங்க தின்ன போறத நீங்களே தின்னுங்க.
அன்பளிப்பு கொடுக்கிறோம், அல்லாஹ் அதை கபூல் செஞ்சுட்டு செல்றா, நீங்களே இன்னைக்கு என்று சுபஹானல்லாஹ். ஆச்சரியமான அன்பளிப்பு தான் குர்பான் என்று சொல்றது. இமாம் ஷாஃபியுடைய சட்டத்தின் பிரகாரம் குர்பான் இறைச்சிக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, 3 நீங்க ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ அறுத்து குர்பான் கொடுத்துட்டீங்கன்னா அதுல கால்வாசிய நீங்க எடுத்துட்டு 3/4 ஏழை எளியவர்களுக்கு பங்கிடுங்க, கால்வாசியை நீங்களே எடுத்துக்கோங்க. ஆனா இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஹனஃபி மذஹபுடைய முக்கியமான இமாம், இவங்க சொல்றாங்க நீங்க ஆடு மாடு குர்பான் அறுத்தீங்களா இந்த முழு இறைச்சி நீங்களே திண்டாலும் விலை இல்லை. சுப்ஹானல்லாஹ். அப்ப இது ஒரு ஆச்சரியமான அன்பளிப்பா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அன்பளிப்பான இந்த குர்பானுடைய விஷயத்துல அதிகமானவங்களுக்கு பெரிய ஒரு சந்தேகம், இந்த குர்பான் யாருடைய மேல அப்பா கடமை, யார் யாரு குர்பான் கொடுக்கணும் என்ற கடமை, இது வருஷம் வர சந்தேகம் உண்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல 4-5 கவுல்கள் சொல்றாங்க. அதுல முதலாவது, யாருக்கெல்லாம் ஜகாத் கடமையாகுதோ இவங்களுக்கு வாழ்க்கையில குர்பான் கடமையாகும். இது முதலாவது கவுல். 2வது இமாம்கள் விளங்கப்படுத்துறாங்க, 11 பவுண்ட் தங்கத்துக்கு யாரு துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் சொந்தக்காரனா ஈக்கிறாங்களோ, அதாவது 82.5 கிராம் 82.5 கிராம் தங்கம் அல்லது 10 சொச்சம் பவுண்ட் தங்கம், இது இதனுடைய பொறுமதியின் அளவுக்கு அந்த தங்கத்துக்கு சொந்தக்காரனா துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் இது தங்கத்துக்கு. அதே போல அப்படி இல்லாம 612 கிராம் வெள்ளி, அதனுடைய பொறுமதி 32,500 ரூபாய். உங்களோட செலவுகள் எல்லாம் போக யாருக்கிட்ட மீதமா உங்களோட குடும்பத்துக்கு உங்களோட தேவைகளுக்கு எல்லாம் போக 32,500 ரூபாய் மேலதிகமா ஒருத்தர்கிட்ட ஈக்கிதா இவருக்கு குர்பான் கடமையாகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஆழமாக போய் எழுதுறாங்க. எப்படி தெரியுமா? குர்பான் கடமையே இல்லாத ஒருத்தர் ஆண்டு முழுவதும் அவர் ஏல, அவருக்கு குர்பானே கடமை இல்லை. ஆனா உலமாக்கள் எழுதுறாங்க, துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் இவருக்கு வசதி வாய்ப்பு வந்துட்டா அவருக்கும் குர்பான் கடமை எழுதுறாங்க. சுபஹான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இந்த அளவுக்கு ஊண்டி பேசுது தெரியுமா இஸ்லாம்? ஏன் குர்பான் இந்த அளவுக்கு பேசணும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலை என்ன தெரியுமா? இப்ப இந்த காலத்துல கேட்கக்கூடிய வார்த்தைகள் அதிகமா கேட்கிறாங்க. சொன்னா ஹதரத் கடனை வச்சு கொண்டு குர்பான் கொடுக்கலுமா? எப்படியாப்பட்ட கேள்வி என்று பாருங்க. இது கடனை வச்சு கொண்டு குர்பான் கொடுக்கலுமான்னு கேட்கிறார். கேட்கிற மசாலா சரி, ஆனா கேட்கிறவர்கிட்ட கையில் 50,000 போன், கேட்கிறவர் கிட்ட 1.5 கோடி வாகனம், கேட்கிறவருக்கு எத்தனையோ சொந்தமான வீடு, அவரு கடனை வச்சுக்கொண்டு ட்ரிப் ஒன்று அடிச்சுட்டு வருவார், கடனை வச்சுக்கொண்டு ஊர் சுத்திட்டு வருவார். ஆனா குர்பான் வந்துட்டா அதுல கடனை வச்சுக்கொண்டு குர்பான் கொடுக்கணுமா? என்ன மோட்டுத்தனமான கேள்வி இது. கடன்ல 2 வகை உலமாக்கள் சொல்றாங்க. 1வது அவசரமா கொடுக்கப்பட வேண்டிய கடன். இந்த கடனை கொடுக்காட்டி கடன்காரன் கோவிச்சு கொள்வாரு, பிரச்சனை பண்ணுவாரு என்ற ஒரு கடன் வாழ்க்கையில ஈக்கிதா முதலாவது கடனை முற்படுத்துங்க, குர்பான் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லையா? சில மக்கள் கடன் எடுத்திப்பாங்க, ஒரு 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் தாங்க, மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு 20,000 நான் தாரேன், இப்படி கொடுக்கிற கடன் நீங்க மாசம் 20,000 கொடுத்தா முடிஞ்சு. இப்படி கடன்களுக்கு குர்பான் கட்டாயமாகும். ஏன் 20,000 கொடுத்தா போதுமே, அந்த கடனை வச்சுக்கொண்டு குர்பான் கொடுக்கலும். ஆனா ஆச்சரியம், எவ்வளவு வேலை செய்யறாங்க, எவ்வளவு பாவம் செய்யறானோ, ஆனா குர்பான் மாசம் வந்துட்டா மட்டும்தான் அதற்கு இந்த கடனை வச்சுக்கொண்டும் குர்பான் கொடுக்கணுமா, இதை வச்சுக்கொண்டும் செய்யணுமா என்பதாக கேட்கிறாங்க.